முன்றி கண்ணு, என்னடா இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கிற? காயா? ஐயோ, நான் உன் கூட பழமாச்சே. ஏமா முன்றி, பாரு எங்கடா போற? எங்க போற? கண்ணு, என் மேல கோவமா? ஆமா, நான் ரொம்ப கோபமா இருக்கேன். இந்த வீடு எனக்கு பிடிக்கல. சரி, வீட்டை மாத்திட்டா போகுது. நீயும் பிடிக்கல போ. ஐயோ, என்ன மாத்த முடியாது. நான் உனக்கு அப்பா இல்ல. முன்றி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா கண்ணு. இந்த வீட்டுல ஒரே சண்டை அழுக, எனக்கு பிடிக்கல. எனக்கு தான் நிம்மதி இல்ல. நாம 2 பேரும் விளையாடலாவா? அம்மா கூப்பிடு. ஐயோ, அம்மா கூட நான் பேசுறது இல்லையாப்பா. அவ கூட நான் காயாச்சே, அது அசடு மண்டு. ஓய், அம்மா திட்டாத, சாமி கண்ணு குத்திடும். சரி சரி, இனிமே நான் அம்மாவை திட்டலப்பா, என்ன மன்னிச்சிடு. நம்ம சாப்பிட போலாம் வாடா கண்ணு. பாரு, கீழே பாரு. கிளையா? ஆஹா, வா 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 வா. அம்மா, சிறு புளி வை, தண்ணி வை. சாப்பிடு குதிரை. குதிரை சாப்பிட்டா குட்டியும் சாப்பிடணும். அம்மா, நீ சாப்பிடு. அப்பா சொன்னா சாப்பிடியா? அப்பா, அம்மாவும் சாப்பிடணும் சொல்லு. அவங்க அவங்களுக்கு பயிற்சா தானே சாப்பிடுவாங்க. அப்பாவும் அம்மாவும் சாப்பிடாதான் சாப்பிடுவேன். குழந்தை சாப்பிடறதுக்காகவாவது என்ன சாப்பிட சொல்லுங்களேன். சரி சரி, உட்கார். ஜாகிரதையா பாத்து போங்க, காரு பஸ் எல்லாம் வரும். வணக்கங்க. வணக்கம். நீங்க உங்களை பார்த்து வந்திருக்கேன், உள்ள வாங்க. 1 2 3 4. ஐயோ, குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. இல்ல, நிக்கிறேன். உங்களுக்கு உடம்புக்கு என்ன உட்கார முடியாதா? இந்த நாட்டுல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆண்களும் பெண்களும் எத்தனை குழந்தை வேணா பெத்துக்கலாம். ஆனா திட்டமிட்டு பெத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு கோச்சரா இருக்கு. அதனால தான் குழந்தைக்கு ஜாஸ்தியா போச்சு. சரிதான். அன்னதான ரத்த தானம் மாதிரி புத்தி தானம் பண்ண வந்திருக்கீங்களா? கரெக்ட். உங்க வயசு என்ன? 40 இருக்கும். 39. இப்பவே 4 இருக்குது. ஆளு வேற 2 முண்டா இருக்கிறீங்க. சொச்ச காலம் வேற இருக்குது. இத்தனை வேலைக்கு மத்தியில இதையே வேலையா வச்சுட்டு இருந்தா எப்படி? இப்படி குடும்பம் பெருகிட்டே போச்சுன்னா வருங்காலத்துல பச்சை கோர தாண்ட மாதிரி ஒட்டம் தோல் மேல இன்னொருத்த நிப்பான். அதனால தான் சொல்றேன், கட்டுப்பாடு தேவைன்னு. கட்டுப்பாடு இல்லாம குழந்தைங்களை பெத்துக்கிறதுனாலதான் பெண்கள் கட்டு குறைஞ்சு போயிடாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, தென்னம்புள்ள வைக்கிறோம், ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு பிள்ளைக்கு மத்தியில கேப் விடுறோம்ல. இப்போ வயலை நாத்து நடுறான், ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் மத்தியில எவ்வளவு கேப் விடுறான். அதே மாதிரி நீங்களும் விடுங்க கேப். சும்மா ஒரே வீட்டுல 12 டிகிரி மாதிரி ஆவி பறக்க பறக்க தள்ளாதீங்க. அதனாலதான் திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம்னு சொல்றாங்க. ஆஸ்திக்கு ஒரு ஆணும் ஆசைக்கு ஒரு பெண்ணு இருந்தா போறாதா? அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் உங்க இஷ்டம். உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு திரும்பி வர்றது என்னத்துக்கு? என்னமோ குழந்தைகளை வெளியே பார்த்தேன் சொல்லிட்டு போறான்னு வந்தேன். அது எங்க குழந்தைகள் இல்ல, அனாதை குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு துணிமணி கொடுக்கறதுதான் என் மனைவிக்கு சந்தோஷம். என்ன பொறுத்த மட்டும் நான் இன்னும் தந்தையே ஆகாதவன், புத்திர பாக்கியமே இல்லாதவன், ஒரு வம்சத்துடைய கருகி போற கடைசி வேர். என்னோட ஒரு வம்சத்தையே முடிச்சு வைக்க போற துர்பாக்கியசாலி. யூ டோன்ட் சீ திஸ். தொட்டில்கள் தொடர்ந்து ஆடுறதுனாலதான் நம்ம நாட்டு முன்னேற்றமே பாட்ட கண்டு போச்சு. தயவு செய்து தொட்டிலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கம்மா. போதும், நான் ஒரு தாயே ஆகல. ஆசைக்கு வாங்கி கட்டின தொட்டில் இந்த வீட்டுல ஆடவே இல்லை.
காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. பில்ல வாங்கிட்டு படத்தை கொடுத்துருங்க. சரிங்க. முரளி, முரளிங்க என் பக்கத்துல தாங்க நின்னுட்டு இருந்தா. எங்க பின்ன காணுமே. முரளி, முரளி, முரளி. எப்படி இருக்குது சாக்லேட்? அல்வா மாதிரிக்குதா? என்ன சாக்லேட் கொடுத்து கேன் காட்டுறியா? கொஞ்சம் இது எனக்கு ஓணும் செலவுக்கு. ஐயோ, அங்க பாரு, போலீஸ் மாமா இருக்கா. பாத்தீங்களா? முரளி, முரளி. என்னங்க முரளி பாத்தீங்களா? முரளி கிடைச்சிட்டானா? என்னையவா கேக்குற? ஏற்கனவே ஒருத்தன் தொலைச்சிட்டு நிக்கிற, இப்ப இவனையும் தொலைச்சிட்டு நீ பாவி. என்னங்க என்னங்க இவனை பாத்தீங்களா? முரளி, இவர் யார் தெரியுமா? உங்க அப்பா மாதிரி. வணக்கம். வணக்கம்டா ராஜா, வணக்கம். ஏது இந்த குழந்தை? எனக்கு கிடைச்சது. கிடைச்சதுன்னா தெய்வமா பார்த்து எனக்கு கொடுத்துருக்கு. என்ன உளர்ற? நான் ஒண்ணும் உளரல. என்ன மறந்து உட்கார்ந்து இருந்தேன். இவன் ஓடி வந்து அம்மான்னு என் கழுத்தை கட்டிவிட்டான். என் குழந்தைன்னு யாரும் உரிமை கொண்டாடிக்கிட்டு வரல. அதனால உன் குழந்தை நீ உரிமை கொண்டாடிக்கிட்டியா? ஆமா. விளையாடுறியா? நான் என்ன குழந்தையா உங்களோட விளையாடுறதுக்கு? நான் என்ன குழந்தையா நீ கிடைச்சதுன்னு சொல்றத நம்புறதுக்கு? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இவன் நம்ம குழந்தைதான். இப்ப என்னதான் செய்யணுங்கிற? வீட்டுக்கு போறது. குழந்தை அவனையும் கூட்டிக்கிட்டு தான். சரியில்லை தேவிக்கு, யாராவது தேடிட்டு வருவாங்க. அப்படி யாராவது வரதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாமே. தேவிக்கு, குழந்தை பாசம் இன்னொருத்தருடைய குழந்தையை திருடிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்ற அளவுக்கு உனக்கு துணிச்சலை கொடுத்துருக்கு. தேடி வந்த இவனை உதறி தள்ளுற துணிச்சல் எனக்கு இல்ல. அம்மா வாமா, வீட்டுக்கு போலாம். அவனே சொல்லிட்டான் பாத்தீங்களா? தேவகி, உனக்கு இது தெய்வ சம்மதமா இருந்தா எனக்கு சம்மதம் தான், வா போலாம். குழந்தை அவனையும் கூட்டிட்டு தான். சரி வா முரளி. அழாதீங்கம்மா, ஆண்டவன் சோதனை பண்றான். முரளி நிச்சயம் கிடைச்சிருவான். மகாகவி பாரதியார் என்ன சொல்லிருக்காருன்னா, குமாரியா குழந்தையை காணோம். பெயர் முரளி, நல்ல சிகப்பு நிறம், ஜேம்ஸ் பாண்ட் பாணியில் உடையணிந்திருப்பான். சுருள் சுருளான முடி, கையில் வைர மோதிரம், தங்க செயின், தங்க அரிஞான் போட்டிருப்பான். குழந்தையின் தாயும் தகப்பனும் இங்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தையை பார்ப்பவர்கள் தயவு செய்து உடனே மீட்பு நிலையத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கவும். தேவகி, பெறாத நமக்கே குழந்தை மேல இவ்வளவு பாசமும் துடிப்பு இருக்கு. குழந்தையை பெத்தவங்க பறி கொடுத்துட்டு எப்படி துடிப்பாங்க? சொல்லாதீங்க, இவனை கொண்டு போய் கொடுத்துடலாம். எங்கடா போயிருந்த? கொஞ்ச நேரத்துல எங்கன்னா தவிக்க வச்சுட்டியா? இவ்வளவு தேடிட்டு இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். I am Dr. Vasudevan. This is my missus. வணக்கம்மா. I am Madhavan, engineer. Glad to know you. Thank you very much. Thank you, ma. Thank you. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க நல்லா இருக்கணும்மா. உங்க குழந்தை குட்டிங்க எல்லாம் நல்லா இருக்கணும். உங்க வாழ்த்துக்கு நான் அருகதை இல்லாதவா. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு குழந்தையே இல்லை.
வாமா. கொஞ்சம் கதவு திறடா கண்ணு. வாமா, உள்ள வா. உள்ள வாமா. வா. தொடரு. இவனை தொடக்கூடவா எனக்கு உரிமை இல்லை. இது உரிமை பிரச்சனை இல்ல, உயிர் பிரச்சனை. நம்ம 2 பேருக்கு இடையில குழந்தை உயிரையும் பிரச்சனை ஆக்குறீங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை ஏற்படுற வரைக்கும் இது தீராத பிரச்சனை தான். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தியாகம், தியாகம் செய்யணும். எந்த வகையில? நீ இவனை தொடக்கூடாது, பார்க்கவும் கூடாது. இப்படி சொல்றதை விட என் கண்ணை குருடாக்கிடுங்க, என் கையை வெட்டி போட்டுடுங்க. உங்களை தொடக்கூடாதுன்னு சொன்னா கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா யார் சொன்னாலும் என் குழந்தையை தொடாம என்னால இருக்கவே முடியாது. உன்னை தொட்டு தாலி கட்டினவன் தான். நீ என்ன மீறி நடக்கிறத என்னால அனுமதிக்க முடியாது. உங்க அதிகாரம் என்ன கட்டுப்படுத்தலாம், ஆனா என் தாய் பாசத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. நீ ஒரு தாய்ங்கிறது உண்மையா இருந்தா எதையும் இழக்க தயாரா இருக்கணும். உயிரோட இவனை இழக்கிறத விட என் உயிரே இழக்க நான் தயாரா இருக்கேன். நான் உயிர் பலி கேட்கல, உயிர் பிச்சை தான் கேட்கிறேன். நீங்க கொடுத்த பிச்சை தானே இந்த குழந்தை. கொடுத்த பிச்சையை ஏன் திருப்பி கேட்கறீங்க? அப்படி ஒரு நிர்பந்தத்தை நீதான் உண்டாக்கிட்ட. இல்ல, உரிமைக்காக போராட வேண்டிய நிர்பந்தத்தை நீங்க தான் உண்டாக்கிட்டீங்க. இந்த போராட்டத்தினுடைய முடிவு நாம பிரியறதா தான் இருக்கும். நாம 2 பேரும் பிரியாம இருக்கணும்னா நீ இவனை பிரிஞ்சுதான் ஆகணும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில குழந்தை சுவரா இருக்கலாம், ஆனா தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில கணவனே சுவரா இருக்க கூடாது. உங்களை எதுக்க பலம் இல்லாத என்ன பலாத்காரமா தண்டிக்காதீங்க. இது தண்டனை இல்லை, ஏற்கனவே நீ செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம். ஒரு குழந்தையை பிரிஞ்ச பாவத்துக்கு இன்னொரு குழந்தையும் பிரியறதுதான் பிராயச்சித்தம்னா அந்த பிராயச்சித்தமே எனக்கு தேவையில்லை. நான் பாவியாவே இருக்க விரும்புறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தாயே குழந்தையும் பிரிஞ்ச பாவத்துக்கு நீங்க ஆளாகாதீங்க. ஒரு உயிரை காப்பாத்துறது புண்ணியம்னா அந்த புண்ணியத்தை சம்பாதிக்க எந்த பாவத்தையும் செய்யறதுதான் என் கடமை. நான் உங்க மனைவிங்கிற முறையில என் மேல கருணை காட்ட வேண்டியது உங்க கடமை இல்லையா? நீ என்னுடைய மனைவிங்கிறத விட இவன் எனக்கு மகன், நான் இவனுடைய தகப்பங்கிற நினைப்பு தான் எனக்கு பேச. நீங்க பெருசா நினைச்சு உரிமை கொண்டாடுறீங்களே, இவன் பிறக்கிறதுக்காக விரதம் இருந்தவனா? இவனுக்கு வந்த நோய் தீரணுங்கிறதுக்காக பத்தியம் கிடந்தவனா? என் குழந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக உங்களையே வேதனையோட பிரிந்திருந்தவனா? சொல்ல போனா உங்களை தகப்பன் அறிமுகம் செஞ்சு வச்சவளே நான் தான். நீ ஒரு குழந்தையை பத்தி இந்த தொட்டில போடுற வரைக்கும் நான் இந்த தொட்டில விட்டு குதிக்க போறது இல்லையா? ஆமா, நான் அவளை கேட்டா உன்னை கேட்கணும்ன்றா. நீ என்னடா சொல்ற? நான் என்னப்பா செய்ய முடியும்? நல்லா இருக்கு. திடீர் இட்லி திடீர் சாம்பார் மாதிரி திடீர் குழந்தையா? அதானே, சுக்கு கண்ட இடத்துல பிரசவிக்க முடியுமா? கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. டேய், உனக்கு ஏற்கனவே ஓவர் டைம் கொடுத்தாச்சுடா. தொலையுது, 2 மாசம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளர மருமக முழுவாம இருக்கணும். இப்பவே முழுவாம தானே இருக்கிறா. ஆனா பாவி, இதை ஏண்டா என்கிட்ட முன்னாலேயே சொல்லல? சொல்லி இருந்தா அவ தலையில தண்ணி ஊத்திருப்பீங்களா? எனக்கு இப்பதானப்பா தெரியும். நானும் முழுக போறேன்னு. அதுக்கு முன்னால அவ முழுக போனா, எல்லாருக்கும் முன்னால நீங்க முழுக போயிட்டீங்க. அதனால தான் அவ இன்னும் முழுகாம இருக்கிறா. வசந்தா, என்னம்மா சொல்றான் இவன்? உண்மையத்தான் சொல்றாரு. நான் முழுகாம தான் இருக்கேன். நிஜத்தை தான் சொல்றியா? ஐயோ, என் கையில ஒண்ணு இல்லையே. ஏன் இல்ல? இருக்க ஒரு கொள்ளிக்கட்டை. அடச்சி, என்னம்மா வேணும் உனக்கு? கேளு. எனக்கு சீயக்காய் வேணுமாமா. என்னது சீயக்காயா? எல்லாரும் மாங்காய் நெல்லிக்காய் கேட்பாங்க. நீ என்ன சீயக்காய் கேக்குறிய? தலை முழுகிறதுக்கு மாமா. ஊர்ல அங்கங்க ஆடிக்கிட்டு இருந்த தொட்டில் எல்லாம் ஓடி ஓடி நிறுத்திட்டீங்களே. இந்த வீட்டுல தொட்டில் எப்படி ஆடும்? ஆட்டி விட்டா ஆடும். குட் மார்னிங் டா. நோ, இட்ஸ் a bad morning. அம்மா. வாடா மாப்ள. ஹேய் வசந்தா, இங்க யார் வந்திருக்காங்க பாரு. உங்க அண்ணா வந்திருக்காரு. ஹேய் முரளி, வாங்கண்ணா. நீங்க போட்ட சத்தத்துல தலை முழுகாம வந்துட்டேன். ஆமா, அண்ணி எங்கண்ணா? நான் அவளை தலை முழுகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்படி சொல்ற? உன் வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமாடா? கழுவுடா வாய. குழந்தைக்காக ஒவ்வொருத்தரும் மனைவியை தலை முழுகிறதுன்னா அப்புறம் தாய்மைக்கே மதிப்பு இருக்காது. தாயை நம்பாதவன் தெய்வத்தையே நம்பாதவன்டா. காக்க வேண்டிய தெய்வமே அழிக்க தொடங்கிட்டா நீ கூட தாண்டா நாஸ்திகன் ஆயிடுவேன். இந்தாடா, தெய்வத்தையே நம்பாத நாஸ்தியம் கூட மனைவியை நம்பாம இருக்கிறது இல்ல. நீங்கெல்லாம் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றவங்களா இருக்கலாம். உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை. என்னால கண்மூடித்தனமா மனைவியை நம்பிக்கிட்டே இருக்க முடியாது. போற போக்கு சரியில்லை. நான் வந்த இடம் தாண்டா சரியில்லை. வர முரளி. இருங்கண்ணா, இருடா. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க.
உங்க மனசுதான் சரியில்லை. என் குழந்தைய பாத்துக்கிற சிரமத்துல நீங்களும் பங்கெடுத்துக்குவீங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். பரவாயில்ல, இப்ப நான் ஹோட்டலே போய் தங்கிக்கிறேன். ஏண்டாப்பா நாங்க தான் இருக்கிறப்ப நீ ஹோட்டல்ல தங்குங்க. நின்னுட்டியா? இவர் இருக்கார இப்படி எது மேலேயாவது ஏன் நின்னாதான் நம்ம உயரத்துக்கே வராரு. ஏன்னா என் மேல கூடவா நம்பிக்கை இல்ல? முரளி என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். உரா. வாடா. ஏண்டா என் மேல என்னடா கோவம் உனக்கு? நான் என்ன உனக்கு விரோதியா? இந்த வீடு உன் வீடு மாதிரி எத்தனை நாள் வேணா டிகானா போடுறா. அது சரி, ஒருத்தியாருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி உனக்கு சொல்றேன் பாரு. மன்னிச்சுக்கப்பா. போட விட. வாங்கண்ணா வா. உட்கார மாட்டியா நீ? நின்னுகிட்டே இரு. தலை சுத்தி தரையை பார்க்கும்போது தண்ணி மாதிரி தெரிய போது டைவ் அடிச்சிட போறேன். இது வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு அசம்பாவிதமும் நடந்தது இல்ல. அது ஒரு ஆபத்து இல்லாம உட்கார்ந்ததுன்னா எனக்கு சொல்லி அனுப்பு. ஆமா.